ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு கேரளா ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். டைம் வந்து 4 மணி. இப்போவே எதுக்கு எந்திரிச்சு கிளம்புறேன் அப்படின்னா 5:30க்கு ட்ரெயின், முன்னாடியே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். ஒரு ப்ளூ ஜீன்ஸும் பிங்க் வித் ஒயிட் டாப் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் லாங் ட்ராவலுக்கு. அதனால் இன்றைக்கி இந்த போடலாம் அப்படின்னு எடுத்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி தம்பி காலையில் 4:30 மணிக்கே எழுப்பும்போதே அழுகாமல் சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு எங்கள் கூடவே கிளம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு ட்ரெயினில் போகிறது, ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். போகிற வழியில் தம்பிக்கு வந்து பசும்பால் தேவைப்படும் ட்ராவலில். அதனால் போகிற வழியில் ஒரு கடையில், டீ கடையில் பசும்பால் வந்து தனியாக காய்ச்சி விற்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் ஃப்ளாஸ்கில் பால் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயின் வந்து 5:30க்கு. நாங்கள் ஒரு 5 மணிக்கு முன்னாடியே போயிட்டோம். ஏன்னா ட்ரெயினில் போகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் எடுக்கணும், பைக் ஸ்டாண்டில் போய் பார்க் பண்ணணும். அதனால் கொஞ்சம் முன்னாடியே போய்க்கிட்டோம். கொஞ்சம் டைம் இருந்ததுனால பக்கத்தில் இருக்க ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க டீ கடையில் டீ குடிக்கலாம் அப்படின்னு டீ குடிச்சிட்டு இருந்தோம். ட்ரெயின் ஷார்ப்பாக 5:30க்கு வந்துருச்சு. அதனால் முன்னாடியே வந்துட்டோம். ட்ரெயினில் ஏறினதுமே தம்பி வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். காலையில் 4:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டான். அதனால் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. தூங்கி எழுந்திரிச்சதும் அப்பாவும் பையனும் பயங்கரமாக ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போஸ் கொடு, அப்படி போஸ் கொடு அப்படின்னு என்னையும் போஸ் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தான். நம்ம ஊர்லேருந்து கேரளாவில் இருக்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து 2 ட்ரெயின் மாறணும். தமிழ்நாட்டிலேருந்து திண்டுக்கல்லேருந்து பாலக்காடுக்கு ஒரு ட்ரெயினும், பாலக்காடுலேருந்து பரப்பனங்காடி அப்படிங்கிற ஊருக்கு ஒரு ட்ரெயினும் மாறி போகணும். அதுக்கப்புறம் பரப்பனங்காடியிலேருந்து ஊர்லேருந்து ஆட்டோ இல்லைன்னா பஸ்ஸில் வீட்டுக்கு போகலாம். ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்னையை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னையை கிண்டல் பண்ண, என் கூட விளையாட, என்னையை கொஞ்சிறது, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ட்ரெயினில் போகிறது அப்படின்னாவே ஜாலியாக ஆயிரும். ட்ரெயினில் போகிறதும் ஒரு பார்க்கில் விளையாட விடுறதும் ஒன்று. அவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பான். ட்ரெயினில் கூட வரவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பான். புதுசாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கவே மாட்டான். எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக மிங்கிள் ஆயிடுவான். அப்படியே போகிற வழியில் பாலக்காடு தாண்டினதுமே வேறு ஒரு ட்ரெயின் ஏறி போய்கிட்டு இருந்தோம். அங்கே இருக்க கேரளாவோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். சும்மாவா சொன்னாங்க, கேரளா அப்படிங்கிறது காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு. அவ்வளோ பசுமை, பார்க்குற இடமெல்லாம் பசுமையாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். தண்ணி பஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லை கேரளாவில். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நமக்கு ஒரு சினிமாவில் படத்தில் பார்க்குறத விட நேரில் கேரளாவை பார்த்து ரசிக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் அங்கே பரப்பனங்காடியில் இறங்கிட்டோம். இறங்குனதும் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணதும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். இதுதான் பரப்பனங்காடியில் இருக்க வீடு. வீட்டுக்கு போனதுமே வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரம், வாழை மரம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போனோம். தம்பியும் அதை பார்த்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே போனான். வீட்டுக்கு போனதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போனோம். இங்கே பக்கத்தில் வந்து மரத்தில் கிராஃப்ட் செய்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போய் பார்க்கலாம், தம்பிக்கும் விளையாட்டெல்லாம் காட்டலாம் அப்படின்னு. மரத்தில் வந்து சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ணுறாங்க, சின்ன சின்ன பொருள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருந்தோம். அப்படியே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நர்சரி கார்டன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போகிற டைமில் அங்கே பூட்டி வச்சுருந்தாங்க. அதனால் உள்ளே போய் பார்க்க முடியல. செடியும் வெளியே இருந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. வெளியே இருந்தே பார்த்துட்டே ஒவ்வொரு செடியாக பூவாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். உள்ளே போய் பார்க்க முடியல, ஏன்னா கேட் க்ளோஸ்டாக இருந்துச்சு. எப்போ திறப்பாங்க அப்படின்னு தெரியல. அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம். தம்பிக்கு வந்து அந்த இடம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டம், செடி கொடிகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனாகவே நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். அவனும் அவங்க அப்பாவும் நல்லா பின்னாடி வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே பேசிகிட்டே போய்கிட்டு இருந்தோம். கேரளாவுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, என்னோட நாத்தனாருக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறமா பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. அங்கே பூ வைக்கிற மாதிரி இங்கே வந்து பூ வச்சுட்டு போக மாட்டாங்க. நிச்சயம் பண்ணுற மாதிரி ஸ்வீட், சாக்லேட் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு பார்க்கலாம்.